வாழ்க வளமுடன். இயற்கையின் நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இப்போ கலாட்டா பண்ணுவாங்க ஃபஸ்ட் இயரில், இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கணும்ல நீங்கள். அப்போ உங்கள் எண்ணம் எது சிதறக்கூடாது. இப்போ நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சிலர் பணம் கொடுத்து பாஸ் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வர வேணாம். நீங்களாக கஷ்டப்பட்டு படித்து அதனோட விளைவு என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்பம் துன்பன்றது காலேஜில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 12th வரையும் அப்பா அம்மா காசு கொடுத்துட்டாங்களா, அப்போ தெரியல. இப்போ இன்னும் அதிகமாக அதில் ஃபீஸ் கட்டுறதுக்கலாம். அப்போ அப்பா அம்மா என்ன சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு இப்போ கொஞ்சம் உணர்வீங்களா? ஃபஸ்ட் இயர் உணர மாட்டீங்க, ஏன்னா எல்லாம் ஜாலி, வெளியூர் பசங்க எல்லாம் அட்டடிக்குது எல்லாம். அது ஒரு வருஷம் போட்டோம், இல்லைன்னு சொல்ல. செகண்ட் இயரில் கொஞ்சம் கவனமாக படிங்க. எந்த கோர்ஸ் படித்தா இதில் நான் இதில் தான் சேரணும்னு ஒரு எய்ம் வச்சுருப்பீங்கள, அப்போ அதே ஒரு எய்மிலே நீங்கள் படிங்க. சுற்றும்போது சுற்றுங்க, படிக்கும்போது படிச்சுடுங்க. படித்து அதில் மார்க் நல்லா எடுங்க. எடுத்துட்டு வெளியே வருவீங்கள்ல, அப்போ தெரியும் வாழ்க்கைன்னா என்னான்றது. ஏன்னா அப்போ தானே அலைவீங்க, எங்கெங்கே போகணும், எந்த இதில் பாஸ் பண்ணோன்னே அந்த இது வச்சு தானே, மார்க் வச்சு தானே கம்பெனிக்காரங்க கூப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நீங்கள் எப்போ செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் இயர் விட்டுருங்க, அது போனது தான். செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி படிக்கணும், எவ்வளோ இதில் சின்சியராக படித்தா தான் நமக்கு எல்லாரோட வாழ்ந்து காட்டலான்றது. அப்பா அம்மா படிக்கலையே, நாம் படித்து வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் நீங்கள் போட்டுருங்க. அது எப்படிலாம் யாரை விட்டு பசங்க படிக்கலனாலும் எப்படி இதுன்றான், சீட்டு கிடச்சி வருது, எதுன்னா அவனோட எண்ணம். அது மாதிரி நீங்கள் போட்டு படிங்க. செகண்ட் இயரு தேர்ட் இயர் முடிச்சுடுங்க. இப்போ 4th இயர் வருவீங்கள்ல, 4th இயர் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. இது உதாரணம். அட்லீஸ்ட் ஒரு மரம் சொல்கிறேன். மரம் என்ன பண்ணுது, முதல்ல பூமியிலேருந்து வருது, மரம் கொஞ்சம் மரம் ஆனதுக்கு முன்னவே துளிர் விடுது. ஃபஸ்ட்டு துளிர் விடுறது, அப்புறம் பூ பூக்குது, அடுத்து காய் காய்க்குது, அடுத்தது கனி ஆகுது, அப்புறம் பறித்து இதுன்ட்ட பிறகு இலை உதிர் காலம் வரும், இலெல்லாம் உதிர்ந்துடும். திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து மரம் வளர இதுன்றதால மழை பெஞ்சு திரும்பி அது துளிர் விட ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு வாழ்க்கையின் உதாரணம். எப்படின்னு கேளுங்க. அம்மா ஒரு மரம், நீங்கள் வளர்ந்து குழந்த அது விளையாடும் பருவம் எல்லாம் அது துளிர். 6th வந்தவுடனே 6th 7th பூ பூக்கிற பூ எப்படி மரம் பூ பூது, அது மாதிரி நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் பூ பூத்தவுடனே எப்படின்னா +1 to 10th +2 காய் ஆகுதுல்ல, காய். அடுத்ததுன்னா காலேஜ் வருஷம்ல என்ன வருது, கனி ஆகுது, எல்லாம் வருது. சில காய் ஏன் பிடிக்குது, சில காய் ஏன் இனிக்குது, அது மரத்தோட தன்மைன்னு சொல்லுவீங்க நீங்கள். அதுபோல தான் உங்கள் படிப்பு, உங்களோட படிப்பு தன்மை தானே. மரத்துக்கு மட்டும் சொல்கிறோம், அது மரத்தோட தன்மை அதான் கசக்குது, மரத்தோட தன்மை இனிக்குதுன்றீங்க. இப்போ உங்களுக்கு அதே சொல்கிறேன், அந்த படிப்பு தவிர வேறு எந்த தன்மையும் இருக்கக்கூடாது. அந்த படிப்பை விட்டுற தான் புளிக்கும் தன்மையோ இல்லை கசக்கும் தன்மையோ வருது. அப்படின்னா அவன் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது இலை உதிர் காலம் வந்துடுதா, ஏன்னா வெளியே வந்துட்டிங்கல்ல. திரும்பி மரம் என்ன பண்ணோம், அடுத்த வேலையை பார்க்கும், இன்னொரு மரம் உருவாக்குறதுக்கும் அதில் துளிர் வர்றதுக்கெலாம். இப்போ நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டிங்கள, வெளியே வந்துட்டோடனே ஒவ்வொரு கம்பெனியாக இறங்குறீங்க, எங்கே வேலை கிடைக்கும், பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் அலையிறதுக்கு எவ்வளோ இதுவாகுது, டைம் போகிறதா இல்லையா. நீங்கள் முன்னாடி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யோசனை படித்து அதுக்கு என்ன வழி பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா கனி இனிக்குமா இல்லையா. அப்போ நீங்கள் படிக்கிற படிப்பு இனிக்கணுமா கசக்கணுமா புளிக்கணுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ வெளியே வேலைக்கு சுற்றும்போது கிடச்சி அதை அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்த, அடுத்த வாரிசு வந்துடுதில்ல. இந்த ஒரு இதுவில் ஒரு மரமே உங்களுக்கு உதாரணம், வேறு எதுவுமே வேணாம். அது தன்மை அது காட்டுது. அது மாதிரி நீங்கள் படிக்கிற தன்மை காட்டுங்க. அம்மா படிக்க வைக்கிறாங்க, மரம் இது இலை உதிர் காலம் அதுவாக தானே விழுது, இயற்கை கொடுக்குதில்ல. அதேமாதிரி உங்களுக்கு இயற்கை கொடுக்குறது வளர்கிற வயிறுக்கு அம்மா அப்பா பார்த்துக்குவான்ற ஒரு இயற்கை கொடுத்துக்குது. இல்லைனாலும் வேறு ஒருத்தருக்கு உங்களை காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, அதுவும் இதுதான். அப்போ புரிஞ்சுங்க தன்மை. இப்போ கஷ்டம்னா தெரியுதா, உங்கள் வாழ்க்கைன்னா தெரியுதா, ஒரு மரத்தை ஞாபகம் வச்சுங்க.
நீங்கள் நல்ல மார்க் எடுத்து அடுத்த வாரிசு எப்படி வாழ்க்கைன்றது எப்படி பாடம் கற்றுக்கணுன்னு அடுத்த இது பண்ணலாம். வாழ்க்கை என்னும் பாடம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பாய்.